வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி லட்சம் கோடியாக செலவு பண்ணி செலவெல்லாம் விட்டுருங்க, அந்த வலியை தாங்கிண்டு இந்த ஏகப்பட்ட இந்த வென்டிலேட்டரில் இருக்கோம், இதெல்லாம் கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இப்போ நீங்கள் பார்க்கும்போதே 1 செகண்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அதாவது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி இப்போ நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் இருக்கிற இடத்துலேருந்து பாபா கிட்ட வேண்டிக்கோங்க. யாருக்கும் எந்த வியாதி எந்த நேரத்துலையும் வந்துடவே கூடாது. இந்த ஸ்லோகம் யாருக்காவது தெரியும், உங்களுக்கு யாராவது தெரியும் அவங்க ஏதோ வியாதியில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை அவங்கள நினச்சின்னு வேண்டிக்கோங்க. நான் சத்தியம் பண்ணி தரேன். இது வந்து நான் சொல்கிற சத்தியம் இல்லை. நரசிம்ம சுவாமிஜி வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பாபா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த ஸ்லோகமோட அர்த்தமே இப்போ நான் சொல்ல போகிறதான். பாபா வந்து நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சத்தியம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்காராம். பாபா சொல்றதே சத்திய வாக்கு, ஆனா பாபா சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காராம். என்னன்னா, அச்சுதா அனந்தா கோவிந்தா சாயிஷான்னு ஒரு பக்தன் எப்போ என்னை மனசார கூப்பிடுறானோ நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அவனுக்கு அந்த வியாதியை நான் குணப்படுத்துவேன். அது எவ்வளோ கொடூரமான வியாதியா இருந்தாலும் சரி, நான் அவனுக்கு அந்த இடத்துல நின்று நான் குணப்படுத்துவேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காராம். அதனால இந்த ஸ்லோகத்தை நிச்சயமா எழுதி வச்சு தினம் ஒரு முறை சொன்னாலும் பரவாயில்ல. ஸ்லோகம் கண்டிப்பா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல், எந்த வியாதியும் வராதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை இப்போ உங்களுக்கு சொல்றோம். அச்சுதானந்த கோவிந்த சாயிஷ நாம பேஜஷாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். இது வந்து ரொம்ப சின்ன ஒரு ஸ்லோகம், ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ ஒரு பவர். அதாவது நம்ம ஒரு ப்ராவர்ப் சொல்லி கேட்டிருக்கோம், என்னன்னா மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு அப்படிம்பாங்க. இந்த ஸ்லோகம் சின்னதானாலும் இதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லி இதுக்கான பலனை நீங்களும் அனுபவிக்கணும். இதே மாதிரி வேற நிறைய விஷயங்களுக்காக நரசிம்ம சுவாமிஜி சொன்ன நிறைய ஸ்லோகங்களை அடுத்த வெரி பவர்ஃபுல் சாய் ஸ்லோகம் எபிசோட்ஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.